இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. Today's Bible verse: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him, and he shall direct your paths. Proverbs chapter 3 verses 5 and 6. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நமக்கு எப்படி தெரியும்? சில நேரங்களில் தேர்வுகள் சரியான அல்லது தவறான விஷயமாக தோன்றும் போது பாதை தெளிவாக இருக்கும். மற்ற நேரங்களில் 2 விருப்பங்களும் சரியாக இருக்கும் போது அதை அறிவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? தேவன் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதே முக்கியமானது. இன்றைய வேத வசனத்தில் கர்த்தரை கனிவாகவும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இரக்கமுள்ளவராகவும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:1-2 வசனங்களில், கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். கர்த்தர் நம்மை நல்ல காரியங்களுக்கு வழிநடத்துகிறார் என்பதை தாவீது நமக்கு நினைவூட்டுகிறார். தாவீதை போலவே நமக்கு தேவை இருக்கும் போது நாம் கர்த்தரை நம்பலாம் என்பதை அறிவோம். எனவே மீண்டும் கேள்விக்கு வருவோம். 2 தேர்வுகள், 2ம் சரியாக தோன்றும் போது நாம் எந்த வழியில் செல்வது? முதலில் ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை விரும்புகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை சுற்றியுள்ளவர்களை நமக்கு உதவ வைக்கிறார். எனவே உங்களை பற்றி அக்கறை கொண்ட வழிகாட்டிகள் மற்றும் நண்பர்களிடம் பேசுங்கள். பின்னர் தேர்ந்தெடுக்கும் முன் ஜெபம் செய்யுங்கள். கேட்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் உங்களுக்காக நல்ல விஷயங்களை திட்டமிட்டுள்ளார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.